கைஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோனை வந்து காப்பாத்தி நம்ம ஹீரோ போயிருப்பானா, நம்ம நினைச்சுப்பா இவன் தான் அழைச்சிட்டு வந்திருக்கான் நினைச்சிட்டு பாலாருன்னு ரையின்னு விடுவா. அப்புறம் தான் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நான் ஒன்னும் அழைச்சிட்டு வரல, உன்னை இந்த மாதிரி அவன் கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்படியா நீங்க எப்படி வந்து எனக்கு காப்பாத்தினீங்க, அப்போ எங்க வீட்டு வாசல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. அதுக்கு ஹீரோ வந்து அப்படியே தயக்கத்தோடு நீப்பான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோ ஞாபகம் வந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்க வந்திருப்பான். அதை சொல்லாம நான் ஜஸ்ட் அந்த பக்கமா வந்தேன், உன்னை அழைச்சிட்டு போனாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரி இப்போ எதுக்கு நீ வளவலன்னு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஹீரோ அழைச்சிட்டு போவானா. அப்போ அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க, ஹீரோன் எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் ஹீரோன் என்ன பண்ணுவானா, அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா நீங்க பயப்படாதீங்க, நான் ஹீரோ கூட தான் இருக்கேன், நான் ஹீரோவை பார்க்கணும்னு தோணுச்சு நான் வந்தேன் அப்படின்னு வந்து சமாளிச்சிருவான். இந்த நடந்தது எதுவுமே வந்துட்டு அவ சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் ஹீரோனோட தங்கச்சி இருக்கால, அவளுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போல எப்பவுமே கேட்டிருப்பா, பேசாம அக்கா அனுப்பதுக்கு பதிலாக என்ன அனுப்பிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனை வந்துட்டு அவங்க வீட்டு வாசல இருந்து விடுவான். சரி நீ வந்துட்டு என் வீட்டுக்கு வர மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். ஹீரோ வந்துட்டு ஏன் எதுக்கு நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இல்ல உங்க அப்பா சொன்னாரு நீ எங்க வீட்டுல வந்து இருப்பேன்னு சொன்னாரு, ஆனா நீ திருக்க நீங்க வந்துட்டியே அப்படின்ட்டு அவன் ஹீரோனை வந்துட்டு தான் கூட வா அப்படிங்கறதான் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணானா, வீட்டுக்குள்ள போப்பா இவகிட்ட வச்சு பேசணும், பேச்சு கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சிட்டு நீ பண்ணாங்க வந்துட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவான். அதுக்கப்புறம் கேட்பான், நீ உண்மையிலேயே போய்தான் ஆகணுமா, நீ உங்க வீட்டுல தான் இருக்கணுமா, எங்க வீட்டுக்கு நீ வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஹீரோ வந்துட்டு ஏன் எதுக்காக வரணும், அவளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ஸோ அதே அவங்க நினைச்சு பார்த்துட்டு இப்போ நான் வரதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்துருவா. தங்கச்சி வந்தோடனே ஹீரோ பார்த்து லைட்டா வழிய ஆரம்பிப்பான். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ என்ன பண்ணுவானா, எங்க அக்காவுக்கு வரலாம் நான் கூட உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு எதுவும் சொல்ல வருவா. அவனே வந்துட்டு உள்ளாரவான்னு சொல்லிட்டு ஹீரோனை அழைச்சிட்டு போயிட்டு போல, ஹீரோவா அதான் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த வாசல்ல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிளப்புக்கு எப்பவுமே வருவானா, அந்த இடத்துல வந்துட்டு இருப்பா. அங்கே ஒரு பையன்கிட்ட வந்து வந்து பேசிட்டு இருப்பா. அந்த பையனை பேசாம ஆர்கிடெக்ட் வந்து கூப்பிடலாம், இவன் தான் ரொம்ப ஓவரா சீனை போடுறான், ஒர்க்குக்கு வர மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அந்த பையன்ட்ட ஐடியா கேட்டுட்டு இருப்பாளா. உடனே இவன் என்ன பண்ணுவானா, யார் இவன் ஆர்கிடெக்டா, ஓகே ஆனா என்னோட பிளான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் என்னோட பிளானை பார்க்கவா அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு கூப்பிட்டு இழுத்துட்டு வருவான். இந்த பாரு நீ ஏன் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி தர மாட்டேங்கிற, நான் வேற இன்ஜினியரை பார்த்தாலும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீ பாரு உனக்காக ஒரு மினியேச்சர் வீடு வந்துட்டு பண்ணி வச்சிருக்கேன், ஹோட்டலா வீடான்னு தெரியல, ஏதோ ஒன்று கட்ட போறா, ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் தெரியுது, இந்த பாரு என்னோட ஐடியாவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுவான். ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அவன் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோட ஒய்ஃப் இருக்கால, அவளை வந்து இந்த வெளில இருக்கான்னு அவன் என்ன பண்ணுவானா இன்வைட் பண்ணியிருப்பான். ஏன்னா ஹீரோவை எப்படியாச்சும் வந்துட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தான் அவன் ஆசையே. ஸோ எதிர்க்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவளை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி டின்னருக்கு வர சொல்லியிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா இவளோட அம்மா நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கேட்பா எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கு தெரியும் உனக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனைன்னு தெரியும், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, உனக்கு வந்துட்டு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வந்து தூண்டி விடுவான். அதுக்கப்புறம் ஹீரோனோட தங்கச்சி கலா வந்துட்டு ஒரு மாலுக்கு போயிட்டு பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் வேணும்னு வச்சுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் அந்த பேக் வந்து திருப்பி ஹீரோட ஒய்ஃப் இருக்கால, அவளே வந்துட்டு வாங்கி கொடுப்பா. நீங்க எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, இல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்ல அதான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பணத்தாசையெல்லாம் காமிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குமே அழைச்சிட்டு போவா. ஏன் உனக்கு வந்து நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி உங்க அக்கா வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிருக்காங்களாமே, ஏன் அந்த ஆப்ஷனை நீ எடுத்துக்கலாம்ல, ஏன்னா ஹீரோ வந்துட்டு பணக்காரன், அதுக்கப்புறம் அந்த குழந்தை நீ பெற்று கொடுத்தனா நீ லைஃப் லாங் வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூண்டி விடுறாங்க. இவளுக்கு ஆல்ரெடி ஹீரோ மேல ஒரு ஆசை இருக்கு. ஸோ அந்த ஆசை வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்குது. நம்ம குடும்பத்துலேருந்து யாராச்சும் போய் அவங்க குழந்தை பெற்றரணும், அதுக்கு எதுக்கு அக்கா தான் போடணுமா, அக்காவுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டா. அந்த அப்பப்போ விசிட் பண்ண நம்ம ஹீரோ வரான். ஹீரோவும் பாங்க வந்துட்டு மீட் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா அவன் அந்த அளவுக்கு மாங்க கொடுத்து ரெண்டு பேரும் பேசிக்கல. அதுக்கப்புறம் தங்கச்சி அழைச்சிட்டு போயிட்டு பேசுறான். அந்த மாதிரி எனக்கு ஹீரோ ஞாபகமாவே இருக்கு, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஓப்பனா எல்லாத்தையுமே சொல்றான். அப்பதான் அவன் தங்கச்சி சொல்றான், அண்ணா இங்க பாரு அவ அங்கேயே இருக்கா, நீ வந்துட்டு பேசாம அழைச்சிட்டு வா, எதுக்கு அவங்க வீட்டுல விட்டுட்டு வச்சிருக்க, உனக்கு தான் ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கல, நீ போய் கூப்பிடும் போது அதான் ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல அவங்க அம்மா வந்துட்டு ஏதோ பணம் வச்சிருந்திருப்பாங்க போல, அது வந்துட்டு காணும், ஏன்னா அவங்க பணத்தை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து ஷாப்பிங் போயிட்டு வரா. பாக்குறாங்க, என்ன நீ வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லுவாளா. என்ன திருடுறியா, இப்பயே நீ திருடுறேன்னு சொல்லிட்டு பலர்னு ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா, அப்போ என்ன அடிக்கிறீங்களா, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆணவமா பேச ஆரம்பிப்பா. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இங்க பாரு திருடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க அப்பா சொல்வாரா. அது நீங்க சொல்லாதீங்கப்பா அப்படின்ட்டு அப்பா பண்ண தப்பா அது சுட்டி காமிச்சிட்டு அந்த பொண்ணு பேசாம
அதுக்கப்புறம் அவருக்கே நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடும். என்னடா இது நம்ம பொண்ணுங்கலாம் நம்ம ஏற்றி பேசுனாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாரு. நான் என்னோட இசைக்கு தான் இருப்பேன் சொல்றா. இப்பதான் இந்த ஆண்டு ஸ்கூல்ல ஏதோ முடிச்சிருக்கு போல, அதுக்குள்ளே வந்துட்டு நான் தனியா தான் போவேன் அப்படின்ட்டு என்ன பண்றேன்னா யோசிக்கிறா. வீட்டுல வேற அடிச்சிட்டாங்களா, நம்ம வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை பார்க்குறேன். அந்த விசிட்டிங் கார்டு இந்த ஹீரோட ஒய்ஃப் இருக்காள் அவ கொடுத்தது போல. அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு பேக்லாம் வந்து பேக் பண்ணிட்டு வந்துட்டு கிளம்புறா. அப்போ ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்றா. எங்க போற நீ, வீட்டோட வெளியே போனா நீ எங்க போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எப்பா இருக்கா, உனக்கு தான் வந்துட்டு போறதுக்கு இடம் இருக்குன்னு நினைக்காது, எனக்குமே இருக்கு, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ட்டு வெளியே போறா. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா தங்கச்சி வந்துட்டு பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு வருத்தமா இருக்கு. இவ வெளியே போயிட்டு ஹீரோட ஒய்ஃப் கூட வந்துட்டு சேர்ந்துட்டு கார்ல போயிட்டு எங்க போய் இறங்கினானா ஹீரோட வீட்டுக்கு தான் போறா. ஆக்சுவலி இவங்களோட பிளான் என்னன்னா அதுக்கு வந்துட்டு பிள்ளை பெற்றுக்கிறதுனா பிளான். ஆனா ஹீரோயினும் ஹீரோவும் லவ் பண்ற மாதிரி இந்த ஒய்ஃபுக்கு தோணுது. பேசாம அந்த ப்ராசஸ்க்கு இவ்வளவு அமுச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு இவ மனசுல ஆசையெல்லாம் வளர்த்து ஹீரோ வீட்டுக்கு அமுச்சு விடுவாங்க. இந்த மாதிரி நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வரேன், நான் ஹீரோக்கு பேபி பெற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வரா. வீட்டுல இருக்கவங்கலாம் பாக்குறேன், என்னது இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி அம்மா எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அவங்க வீட்டு வளர்க்காரங்க இங்க தானே இருக்காங்க. இவ இந்த மாதிரிலாம் பேசுறதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பேசுறமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களே வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ, நீ சின்ன பொண்ணு, நீங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை எங்க வீட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி உங்க கடனை அடைக்கணும்ல இந்த மாதிரி விஷயத்துல, ஸோ நான் வந்திருக்கேன், எங்க அக்காக்கு பதிலாக நான் வந்திருக்கேன், நான் வந்துட்டு ஹீரோ குழந்தை பெற்றாரேன், அந்த எங்க அப்பாவோட கடன்லாம் வந்துட்டு அடைச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லுவா. ஹீரோக்கே ஷாக்கு. அவங்க அம்மா ஹீரோட அம்மாக்கெல்லாம் என்ன இந்த பொண்ணு சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போமா அப்படின்னு வந்து அவளை வந்துட்டு சொல்லுவாங்க. வந்துட்டு நான் போக மாட்டேன், நான் ஹீரோ கூட தான் இருப்பேன்னா அடம்பிடிப்பாளா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, அப்போ நீ எனக்கு வந்துட்டு குழந்தை பெற்றுக்க தானே வந்திருக்க, சரி வா அந்த ப்ராசஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ரொம்ப கழிச்சிட்டு போறான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறேன்ட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு ஓகே இப்போ உன்னோட அக்காவோட பிளேஸில் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், சரி நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமாங்கும் போது நீங்கள் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சு, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாளா. யார் நானா அப்படின்ட்டு என்ன பண்ணுவானா, நான் சரியான சைக்கோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவானா அவளை பெட்டில் படுக்க போட்டு 2 கையுமே கட்டுவான். நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஒரு ரூடான ஆள் மாதிரியும் அதோ ஒரு சைக்கோ மாதிரி இவகிட்ட நடந்து போனா இவளுக்கு பயம் வந்துடும், இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா வாயில் ஏதோ இந்த மாதிரி வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவானா கிளம்புவான். அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. உன்னை பார்த்துட்டு என்னடா பண்றது, ஆனா அந்த பொண்ணுக்கு தான் என் கூட வாழணும் ஆசைப்படுறாளே, நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற சைக்கோ தானே, அது அவளுக்கு தெரிய வேணாமா அப்படின்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சரி இவன் இதுக்கு தான் பயப்படணும் தான் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க பெரிய பொண்ணை தான் நாங்கள் கேட்டோம், இப்போ என்ன உங்க சின்ன பொண்ணை அமைச்சு வச்சிருக்கீங்க, என்ன விளையாடுறீங்களா என்னோட பையன் லைஃப்ல, எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணு என் வீட்டு மருமலை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்ஷன்ல கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு கோவம் வருது, தான் பொண்ணு இந்த மாதிரி பண்றா, அது இந்த ஃபேமிலியோட தான் 2 பொண்ணுங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல உங்க பொண்ணை அமிச்சுதான் ஆகணும், ஹீரோனை வந்துட்டு எங்க கூட அமிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு கம்பல் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவரை கட்டி வச்சிருப்பான ஹீரோ 2 பேருமே ரிலீஸ் பண்றாங்க. இல்ல அவர் என்கிட்ட வந்து ஜோக் பண்றாரு, நான் கண்டிப்பா வந்துட்டு இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்றா. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துட்டு ஹீரோவையும் அழைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அங்க போய் விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மனசை விட்டு பேசுங்க, அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள யார் இருக்கா, என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் மனசை விட்டு பேசுங்க, அது வரைக்கும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருங்க, நான் கூப்பிட்ற வரைக்கும் இங்கே இருங்க, ஏன்னா அங்கதான் தங்கச்சி இருக்கால அதனால இங்கே இருங்கன்னு ஹீரோவையும் கூப்பிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுட்டு போவாங்க. இங்க தங்கச்சி வந்துட்டு என்ன இன்னுமே ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்பான். அவங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்க ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, நீ சின்ன பொண்ணு ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அவன் நான் போக மாட்டேனே, நான் குழந்தை பெற்று கொடுத்தா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்களே, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆகவே மாட்டேங்குது. 2 பேருமே வந்து லவ் வெளியே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவான்னா கிடைக்கிற டைம்லாம் ஹீரோ வந்து டீஸ் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கமா, சரி போதும் அவளை வந்து டீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு விட்டு வந்து பேசுற மாதிரி இருக்கு. 2 பேருமே கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒத்து போகுது. 2 பேரும் வந்துட்டு வெளியே சுத்துறாங்க, மனசை விட்டு பேசுறாங்க, கடலை பார்த்து அதை அவங்க சின்ன வயசுலலாம் கடல் பக்கம்லாம் போனால் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கே வந்துடுறாங்க. பொண்ணை வந்துட்டு ஒழுங்கு மாதிரி தான் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணை அடம்பிடிக்குதா, இந்த பாரு நீ வீட்டில் திருடி இருக்க அமௌண்ட்டு, நான் போலீஸை சொன்னாலும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கையோட போலீஸையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் இருக்கவங்க கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க போது இல்லை அந்த அளவுக்குலாம் அவங்க பண்ண வேண்டாம், அந்த பொண்ணை அழைச்சிட்டு போட்டோம், இல்லைன்னா வீட்டில் இருக்குன்னா இருக்கட்டும்னு பிரச்சனை இல்லைன்னா ஹீரோ வந்து சாஃப்டாக சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோவும் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா இருக்காங்களே. அப்போ ஹீரோ கேட்குறான், சொல்லு உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஹீரோன்ட்டு அமைதியாக இருக்கா. அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லு, உனக்கு என்னை பிடிச்சிச்சுன்னா என்னை டைட்டாக ஹக் பண்ணலாம்,
உனக்கு பிடிக்கும் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஏன்னா ஹீரோக்கு பிடிக்குதுங்கிறது வந்து இன்டெரக்டாகவே அவன் சொல்கிறான், எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கும் பிடிக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து ஹக் பண்ணுறான்னா என்ன அர்த்தம், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படி தானே அர்த்தம். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு போகுது. இங்கே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இல்லை நம்ம வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்றா போல் தூக்க மாற்ற. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சோமே ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி வரா. அவங்க அப்பா வந்துட்டு ஏன் என் பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் சொல்லாமல் போயிருப்பாலாம். அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி வச்சிருப்பா ஹீரோக்கு, இந்த மாதிரி என் தங்கச்சி ஒரு தப்பான முடிவு எழுதிட்டா, நான் அவளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் பேர் அது எழுதி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் நம்ம ஹீரோயின். தங்கச்சி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்க பேஷண்ட்டாக. இந்த அவங்க அப்பா தான் வந்துட்டு சரி நீ வந்துட்டு பேசுவோம் தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கோமா, பாவும் 2 பேரும் பிஸியாக இருப்பாங்க பார்க்கும். அப்போ வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கே, நம்ம இன்றைக்கி வேணால் ஒரு மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இவ தங்கச்சியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். தங்கச்சிக்கு என்ன ஆசை, நம்ம ஹீரோ கூட வாழணும் தானே ஆசைப்படுறா, பேசாமல் அவளே அந்த வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறா போல ஹீரோயின். அதுக்கப்புறம் இங்கேப்பா என்ன பண்ணுறான்னா, இன்னைக்கு வேற அவன் மூவி கூப்பிட்டுருக்கான், அவனா கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு பாங்க, ஓகே நீ ரெடி ஆகிட்டியா, நான் உன்னை பிக்கப் பண்ண வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லை நானே போயிடுறேன் அப்படின்னுவாளா. சரி இந்த தேட்டர் வாசலில் நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுவேன், நானும் அந்த கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, கார் எடுக்கலான்னு போவானா. கரெக்டாக வெளியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறான். பாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாளா. இவன் வந்து பார்க்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இந்த மால்வாசிலே நிற்கிறா. இந்த பாங் வந்த மாதிரி தெரியல, ரொம்ப நேரம் டைம் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாங் வந்து நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு ஏதோ ஒரு வில்லேஜ்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து நைட் அடிச்சு வீட்டுக்கும் போயிடுறான். ஆனால் கோபத்தோடு தான் இருக்கா. அப்புறம் இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஃபேமிலியாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்றதுக்காக வருவானா. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லெட்டர் ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. அது என்ன எழுதி வச்சிருக்கான்னா, என் தங்கச்சி இந்த லைஃபுக்கு ஆசைப்படுறா, ஸோ நான் அவளுக்காக விட்டு கொடுக்குறேன், அவள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறா, அவங்க பாட்டி ஒரு கிராமம் இருக்கும் போல் அந்த ஊருக்கு அவள் போயிடுறான். ஹீரோவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த அட்ரஸ் கேட்டு இங்கே வந்துட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணி பாங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசும்போதே பாங்குக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனுக்கு தோணுது. பட் அவன் சொல்கிறான், நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் நான் அவன் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண இருக்காங்களே, சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் தான் லவ்வர். நம்மளுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் இவன் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறானே ஒரு ஹாப்பியான ஒரு ஹக் தான் வந்து கொடுத்துருப்பான். இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துமே ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பான், உனக்கு என்னை பிரிச்சிருந்தா நீ என்னை ஹக் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவன் ஹக் பண்ணியிருப்பான். அப்போ வந்து எனக்கு அவங்க பிடிக்கும் அப்படி தானே அர்த்தம். ஆனால் இங்கே வந்து பாங்க ஹக் பண்ணிக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து கேட்குறான், என்ன இது, என்ன கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். என்ன அப்போ நீ என்ன சொல்ல வர, உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா. இப்படி அவன் கையை பிடிச்சி கேட்கும் போது பாங்க வந்துட்டு எதுக்கு அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்டாருன்னு தள்ளி விட்டுறான். டக்குன்னு ஹீரோ வந்து தள்ளி விட்டுருப்பானா. அவன் வந்து கீழே விழுந்தோடனே அவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா இது இப்படி தள்ளி விட்டா ஹீரோயின் முன்னாடி, ஹீரோ நான் இதே நிற்கிறாண்டு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவாங்க, இங்கே பார்ப்பாங்க இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாள். ஆனால் வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்னா ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே ஹீரோ வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேருமே சேர்ந்து நம்மளுக்கு தப்பான துரோகம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்புற மாதிரி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா கிளம்புவான். ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். அதுக்குள்ளே வந்துட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஹீரோக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் வீட்டுக்கும் வரேன். அவங்கள சோகமாக வரானே. இதை பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் எந்த பதிலுமே சொல்லாமல் போகிறான். ஹீரோயினும் ஒரு பக்கம் சோகமாக இருக்கா. அப்போ பாங்க வந்துட்டு அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம பாக்கிட்ட வந்துட்டு மூவிக்கு வான்னு சொல்லியிருந்தோமே, அவள் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு இப்போ தான் கால் பண்ணுறான். இவளுக்கா செம்ம கோவம் வருது. இது எத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணேன், கால் நீ அட்டன் பண்ண மாட்டியா அப்படி கேட்கும்போது தான் கேத்திக்கு வந்து ஒரு ஹெல்ப்னு வந்தால் நானும் கேத்தி இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்க்கு வந்திருக்கோங்க போது இவளுக்கு அப்படியே மனசு அப்படியே உடஞ்சிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போகிறான். அந்த கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு இந்த சின்ன பொண்ணு இருக்கால அவள் வந்துட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறோன்னா, இல்லை அவையும் கூடயே வரட்டும், ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், ஹீரோக்கு வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாள். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, என் வீட்டில் அவள் கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவன் தங்கச்சியை தான் பார்க்குறான், அழைச்சிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வில்லேஜில் ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த பசங்களுக்குலாம் வந்துட்டு
டீச்சராக வந்துட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் டீச்சராக போகிறது, வீட்டில் வந்து ஃபீல் பண்ணுறது, அவள் வந்து ஒதுங்கி இருக்காளாமா தங்கச்சிக்கு அந்த லைஃப்பை கொடுத்துட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட ரூமில் இவ தூங்கிட்டு இருக்கா. ஆனால் இவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. இவ வந்து இந்த வில்லன் வந்துட்டு என்ன சொல்கிறனா அதெல்லாம் வந்துட்டு செய்கிறா. எல்லாமே காசுக்காக தான் இந்த ஒய்ஃபும் அந்த வில்லனை சொல்கிறது வந்து செய்கிறாங்க போல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோட மாலுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடியை வந்து அமுச்சு விடுறாங்க. அவங்க என்னன்னா பாத்ரூம் போயிட்டு வெளியே வராங்க, கர்ப்பமே இல்லை, வயிறு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணி உங்களோட மாலில் வந்துட்டு பாம்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டுமே ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அது மாலில் எவ்வளோ பேர் பொது மக்கள் வருவாங்க, குழந்தைங்க பெரியவங்க எவ்வளோ பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாலில் வந்துட்டு பாம்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் ஆனதுனால இப்போதைக்கு எல்லோரும் வெளியே போங்க, அதுவும் சேஃபாக போங்கன்னு சொல்லிட்டு எல்லா கதவுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாம்பு சர்ச் பண்ணுவாங்களா அவங்களும் வராங்க. ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அது ரொம்ப பத்திரமா அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாய் மட்டும் தான் இருக்குது. யாரோ ஹீரோ வந்துட்டு டென்ஷன் பண்ண இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாலில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாலுக்கு போகிறதுக்கு எதாவது பயப்படுவாங்கல்ல. ஒரு அளவுக்கு வந்துட்டு ஒரு சேல்ஸ்லாம் குறையும்ல, அதான் டார்கெட்டு போல். இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூஸ்லலாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாலில் வந்துட்டு இந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் போகிறத கம்மி பண்ணிப்பாங்கள்ல. ஸோ இதான் நடந்துகிட்ருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செம காண்டாகிட்ருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.